നമസ്കാരം ആശാനെ. ആരാത്? താസിമുത്താണോ? ആ വരി വരി, എന്താണ് വിശേഷം? விசேஷமா தான் வந்திருக்கேன். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆவணுமே. എന്നെ കൊണ്ട് സാധ്യമില്ല കാര്യം ഈ ലോകത്തിലില്ല. എനിക്ക് ഹനുമാന്റെ സിത്തുണ്ട്, ഭദ്രകാളിന്റെ സിത്തുണ്ട്, കുട്ടിച്ചപ്പന്റെ സിത്തുണ്ട്. കൊലപാതകത്തെ ഞാൻ ഇരിന്ന് പറഞ്ഞാ ഇരിക്കും, എളി എന്ന് പറഞ്ഞാ എളിക്കും. அதனால தானே நான் உங்களை தேடி வந்திருக்கேன். വളരെ സന്തോഷം. തനിക്ക് എന്താ വേണ്ടത്? ஆசானே, எனக்கு வயசு 58 ஆகுது. എനിക്ക് 58 തന്നെ. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆயிட்டில்ல. എനിക്ക് இன்னும் ஆயில்ல. நான் உங்க சங்கடத்தை கேட்க வரல, ஏன் சங்கடத்தை சொல்லி அதுக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். പരമ്പ് മുടഞ്ഞ് വിൽക്കുന്നവനക്ക് കിടക്കാൻ പരമ്പില്ല, ഉണ്ട് നെഞ്ചി വിൽക്കുന്നവനക്ക് ഉടുക്കാൻ ഉണ്ടില്ല എന്ന് പറയുന്ന ശ്ലോകം പോലാണ് നിന്റെ കഥ. 100% உண்மை ஆசானே. நான் இதுவரைக்கும் ஒரு 300 பெண்ணுகளுக்கு மாப்பிள்ளை செட்டப் பண்ணியிருப்பேன், ஒரு 300 மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு செட்டப் பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கு தான் ஒண்ணுக்கு வாய்க்க மாட்டேங்குது. എന്റെ ഭഗവാനെ, ഇതൊരു സഹിക്കാൻ വയ്യാത്ത സങ്കടമാണല്ലോ. നിന്റെ സങ്കടത്തെ ഞാൻ തീർത്തരാം. തനിക്ക് എന്തുവാ വേണ്ടത്? ஆசானே, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. അത് എന്തുകൊണ്ടാണ് നിന്നെ ഇഷ്ടപ്പെടാത്തത്? எனக்கு வயசாയി போச்சுன்னு சொல்லியா? ഇത്ര തന്നെ, ഇതൊന്നും സാരമേ ഇല്ല. அப்படி சொன்னா மட்டும் போதாது, செய்து காட்டணும். அவ என்ன பார்த்ததும் இறங்கி நிக்கணும். அவளுக்கு என்ன பார்த்தா தூக்கமே வரக்கூடாது. അക്കാര്യം ഞാൻ ഏറ്റു. നീ ഒന്നിന്റെ മോൾ 100 കഥ ഒരു നമ്പർ പറ. 99. 99 കൂട്ടിയാല് 18 വരും. 9 പെരുക്കിയാല് 81 വരും. കൂട്ടിയാലും പെരുക്കിയാലും ഒരു 8ഉം ഒരു 1ഉം വരുന്നു. എന്നാ നിന്റെ കാര്യം സക്സസ്. ആ പെണ്ണിന്റെ പേരെന്തുവാ? പെണ്ണിന്റെ പേര് പങ്കജ. പങ്കജം, പേര് ഭംഗിയായിട്ടുണ്ട്. അവള് കുട്ടികളേതോ ഉണ്ടോ? അവള് കുട്ടികളും ഇല്ല, കുഞ്ചികളും ഇല്ല. അവൾക്ക് ഇന്ന് കല്യാണമേ ആവേലേ. എന്നാ നീ ഒരു കാര്യം ചെയ്യണം. അവളുടെ ചവിട്ടടി മണ്ണിൽ കുറച്ച് എന്റെ അടുത്ത് കൊണ്ടുപോവാ. ഇവളാതാനാ ഞാൻ ഇന്നൊക്കെ കൊണ്ടു താറേ. ആ മണ്ണിനെ മന്ത്രിച്ച് ഒരു തായത്തിൽ അടച്ചു തരും. അത് നീ നിന്റെ ഇടുപ്പില് കെട്ടിയാല് ആ പെണ്ണ് പട്ടി പൊതുവിന്റെ പുറത്ത് വരും. അപ്പാ ഞാൻ ചെല്ലിയതിലേക്ക് അപ്പാളാ നീ പറയുന്നതൊക്കെ ചെയ്യും. ചിരിക്കാൻ പറഞ്ഞാൽ ചിരിക്കും, കരയാൻ പറഞ്ഞാൽ കരയും, നടക്കാൻ പറഞ്ഞാൽ നടക്കും, കിടക്കാൻ പറഞ്ഞാൽ കിടക്കും. ஆசானே, அது போதும், அது போதும். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உண்மைதானே? അപ്പുക്കുട്ടൻ സത്യമേ പറയുള്ളൂ, കള്ളം ഒരിക്കലും പറയില്ല. ஐயோ ஆசானே, நீங்க தெய்வம், உங்களை கோயில் கட்டி. പിന്നെ ഒരു കാര്യം, നീ മണ്ണിനെ കൊണ്ട് എന്റെ കയ്യിൽ കൊടുക്കുന്നവരെ ആരോടും വർത്തമാനമൊന്നും മിണ്ടരുത്. பேச மாட்டேன், மூச்சே விட மாட்டேன். മൂച്ച് വിടണം, ഇല്ലെങ്കിൽ താൻ മരിച്ചു പോവും. ஆசானே, உங்க தயவுல நான் அந்த பங்கஜத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் ഞാൻ കാണാം. உங்களை பார்க்க கூடாதுன்னு எங்க அப்பா வீட்டுக்குள்ளே வச்சு என்ன முட்டிட்டாரு தெரியுமா? அவருக்கு தெரியாம அவர் கடல்ல மண்ணை தூக்கிட்டு வரதான் இந்த நேரம் ஆயிடுச்சு. நம்ம உறவை கேள்விப்பட்டதும் எங்க அப்பா தான் தீவுல குதிச்சாரு. நான் உறுதியா சொல்லிட்டேன், உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நம்ம காதல் காணல் நேராயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் துளசி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. அப்படி இருந்தா நாங்க வந்திருப்பேனா? எங்க அப்பாவோட தடையெல்லாம் மீறிதானே நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்ப நீ எதுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இத பாருங்க, உங்க அப்பா ஒரு கோடீஸ்வரன். அவரை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. என் மச்சானும் ரொம்ப பொல்லாதவன். அவனுக்கு நான் கிடைக்கலன்னு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணாலும் பண்ணிடுவான். துளசி, நம்ம 2 பேரும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. மரணத்துல கூட நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா சாவுல கூட நம்ம 2 பேரும் ஒண்ணாவே. இத பாருங்க, உங்க உயிர் மட்டும் போயிருச்சுன்னா நான் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன். அப்படி ஒருவேளை என் உயிர் போனா கூட நான் எப்பவும் உங்களே தான் சுத்தி சுத்தி வருவேன்.
இல்லைங்க, நான் அழ மாட்டேன், நான் கலங்க மாட்டேங்க, நான் அழவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கரும்பு மாதிரி இனிமையா இருக்கணும், இரும்பு மாதிரி உறுதியா இருக்கணும். சரிங்க. என்னப்பா? மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. உன் அத்தைக்கு உடம்பு சீரியஸா இருக்குதா, அப்போலோ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்களா. நீ உடனே புறப்பட்டு மெட்ராஸுக்கு போனோம். அத்தை உடம்பு சரியாகி வர்றது வரைக்கும் அத்தையோடய இருந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே? அப்பா நான் வந்து போயெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல மெட்ராஸுக்கு புறப்படு. போய் சேர்ந்ததும் அத்தையுடைய உடம்பு நலத்தை பற்றி எனக்கு போன் பண்ணு. அப்பா நான் சொல்ல போறது, நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு தெரியும். நீ திரும்ப வரும்போது உன்னுடைய கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் ரெடியா இருக்கும். அப்பா என்னடா கத்துற? பொண்ணு வேற யாரும் இல்ல, ஓ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அந்த துளசி தான். அப்பா என்னால இதை நம்பவே முடியல. நம்ப முடியாதுதான்டா. டேய், நீ எனக்கு ஒரே மகன். உன்னை பிரிஞ்சு இவ்வளவு சொத்துக்களையும் சுமந்துக்கிட்டு நான் யாருக்காகடா வாழணும்? அதனால நல்லா யோசிச்சேன். இறுதியா உன்னுடைய சந்தோஷத்துக்காக என்ன அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் விட்டு இறங்கி கீழே வந்துட்டேன். அப்பா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. நான் இப்பவே போய் என் துளசிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு, நான் மெட்ராஸ் போற விஷயத்தை சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். டேய் நல்லடா, அதெல்லாம் அந்த பொண்ணை கூப்பிட்டு நானே சொல்லிடுறேன். நீ மெட்ராஸுக்கு புறப்படு. ட்ரெயினுக்கு என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சரிப்பா. துரை, சாமி கண்ணுகிட்ட அவன் மகளை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தானே, சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க ஐயா. துரை, ஜான ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் ட்ரெயின் ஏத்தி அனுப்பிட்டு வா. சரிங்க எஜமான். போயிட்டு வரப்பா. ஜான், நீ போய் சேர்ந்ததும் அத்தையினுடைய உடல் சௌக்கியத்தை பத்தி எனக்கு போன் பண்ணணும். சரிப்பா. ஜான், நீ எனக்கு ஒரே மகன். நான் உன்னையும் இழக்க மாட்டேன், உனக்காக என் கௌரவத்தையும் இழக்க மாட்டேன். எதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். கும்பிடுறாங்க ஏசம்மா. ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஏசம்மா நீங்க என்ன? நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியலங்க ஏசம்மா. நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்றேன். உங்க பொண்ணு என் பையனை காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்க ஏசம்மா. உன் மகளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னடா நினைக்கிற? அதெல்லாம் நடக்க முடியாத காரியங்க ஏசம்மா. உன் பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நானும் நீயும் சம்பந்திங்களா தோல் மேல கை போட்டுக்கிட்டு இந்த தெரு வழியா நடந்து வந்தா எப்படிடா இருக்கும்? ஐயா அப்படியெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுது இல்ல, உன் மகளுக்கு ஏன்டா தெரியும்? ஐயா அதுக்கு சின்ன சிறுசுங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க ஏசம்மா. ஆமா, உன் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேனே, எங்கடா அவ? கூட்டிட்டு வந்தேங்க, வெளியே நிக்கிறா. வெளியே நிக்கிறாளா? கூப்பிடுறா அவள. இவதான் உன் மவளா? இந்த அழக வச்சுதான் என் மவளுக்கு மனக்கனியா பொட்டா காணுத. ஐயா நாங்க ஏழைங்க தான், அதுக்காக எங்களுக்கும் மான ரோசம்லாம் இருக்கு. மான ரோசம் இருந்தா ஏண்டி தகுதிக்கு மீற பையங்களுக்கு விலை வைக்கிறார்? நான் ஒன்றும் விளை வைக்கல, உங்க மகன் தான் என்ன விரும்பினாரு, நானும் அவரை விரும்புறேன். முழங்கால் சேத்துல இருந்து புல்லு பறிக்கிறவளுக்கு குபேர வீட்டு தாலி கேக்குதோ? ஐயோ, அடிக்கிற காத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் ஏழை பணக்காரங்க பேதம்லாம் கிடையாதுயா. துளசி அப்பா, செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் எரியிற நெருப்புக்கும் அரைக்கிற புழுவுக்கும் குபேரன் குபேரன் குப்பத்துக்காரன்னு தெரியாதுப்பா. துளசி யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறியடி. உன்ன மகளா பெற்றதுக்கு நான் என்னடி பாவம் செய்வேன்? சாமி கண்ணு, இப்ப புரியுது. இவ
இவா விரிச்ச வலையில எப்படி விழுந்தான்னு. இந்த ஊருக்குள்ள நான் கிழிச்ச கோட்டை எவனுமே தாண்டியது கிடையாது. ஆனா நான் கிழிச்ச கோட்டையை தாண்டி என் கோட்டைக்குள்ளாலேயே வந்துட்டான். ஐயா, இது என் மக செஞ்ச தப்பு இல்லைங்க. அவளை நான் ஒழுங்கா வளர்க்காதது ஏன் தப்புங்க? அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுங்க? என் மகளை விட்டுருங்க ஏசம்மா. சாமி கண்ணு, ஓ மகளுக்கு வாய் ரொம்ப பெருசு. அவ வாயை நான் அடக்குறேன். அவளை கூட்டிட்டு போ. ஐயா, இவ எனக்கு ஒரே பொண்ணு. இவளை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. அதனால எங்களை மன்னிச்சு விட்டுங்க. எங்கேயாவது கண்காண இடத்துக்கு நாங்க போயிருக்கோம். போடா, முதல்ல அதை செய். இனிமே இவளை இங்க வச்சுட்டு இருந்த இந்த அழகான பொம்முவ என் தோட்டத்துக்கு உராயிருவான். ஐயா, நீங்க பணக்காரங்க. உங்க செல்வத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன கொலை பண்ணாலும் பண்ணலாம். ஆனா என்ன கொன்னாலும் நான் என் காதலோட கண்டிப்பா சேருவேன். என் வாழ்க்கையை அழிச்சவங்களை என் ஆத்மா சும்மா விடாது. அவங்கள கொன்னே தீரும். ஐயா, நான் சாமி கண்ணு, ஏண்டா அழுகுற? இன்னைக்கு அழுவாத. இன்னைக்கு உன் மோளை நான் விட்டுட்டேன்ல, நாளைக்கு போடா. போ. ட்ரெயின்ல போச்சுதுங்க. போயிட்டானா? போகட்டும். துரை, எஜமான். அந்த துளசி பொண்ணு உன் முறை பொண்ணுன்னு சொன்னல? ஆமாங்க ஐயா. அவளைத்தானே நீ கட்டிக்க போறதா சொன்ன? ஆமாங்க ஐயா, ஆனா நடக்காதுங்க. ஏண்டா நடக்காது? அந்த பொண்ணு உயிரே போனாலும் என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்றா. டேய், நம்ம ஒண்ணு நினைச்சு அது நடக்கணும், இல்லன்னா முடிச்சிடணும். வேறு இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வச்சுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு எங்கேயாவது போய் அவ கழுத்துல தாலி கட்டுறியோ இல்ல அவளுக்கு சமாதி கட்டுறியோ எனக்கு தெரியாது. நாளை விடியும் போது அவ இருக்கிற இடமே தெரியக்கூடாது. ஐயா, போலீஸ் கேஸ் ஏதாவது ஆகி போச்சுன்னா? நான் இருக்கேன்டா. இந்த ஊருக்குள்ள என்ன கேட்காம போலீஸ் எதுவுமே செய்யாது. போடா. சரிங்க எஜமான். என்ன பற்றி கிழங்கு? நீ அந்த பொண்ணோட சவுட்டாடி மண்டை கேட்ட, நான் கொண்டது கொடுத்தேன். நீ தாயத்தை கொடுத்த, கட்டிக்கிட்டேன். சரி, எனக்கு ஒன்றும் മനസ്സിലാവില്ലല്ലോ നീ പറയുന്നത്. யோ, நீ கொடுத்தது தாயத்தை கட்டிக்கிட்டு நான் அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் நின்று சிரிச்சேன். அவ என்ன பார்த்து மறைச்சா. நான் இருந்தாலும் இந்த தாயத்தை நம்பிக்கிட்டு பாட்டி கேங்கப்ப கலங்க அப்படின்னு சொன்னேன். விளக்கு மாத்த கையில எடுத்தா. நான் இருந்தாலும் இந்த தாயத்தை நம்பிக்கிட்டு சக்கரவள்ளி கிழங்கி நீ சமஞ்சதி சப்பட்டி அப்படின்னு சொன்னேன். என்ன വിളക്ക് മാത്ത എടുത്ത് ചാത്തി ചാത്തി പൊട്ട. എന്റെ മന്ത്രം എങ്ങനെയാണ് ഫെയിലിയർ ആയത്? അത് പാടില്ലല്ലോ. ஆமா, சரி, அதை நான் இப்ப பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கேன். എന്തോ പത്തുമാനം? அவ கொடுத்த உத தாங்காம தெருவுக்கு ஓடி வந்தேன். என்ன பார்த்தது ஒரு பெட்ட நாய் என் பின்னாடி சுத்துது. காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. பட்டி எവിടെ? வேற வழி இல்லாம நான் அந்த பங்கஜத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் அச்சு முறுக்கி அதிரசத்தை அதுக்கு தூக்கி வந்துட்டேன். அது திண்ணிய நேரம் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். എനക്ക് ഒന്നും മനസ്സിലാവുന്നില്ല. ആ പട്ടിക്ക് നിന്റെ മുകളിൽ എന്തുകൊണ്ടാണ് അത്ര സ്നേഹം? സ്നേഹം மண்ணா கட்டி. நான் அந்த பங்கஜத்தை வசியம் பண்ண சொன்னா நீ அந்த பெட்ட நாய வசியம் பண்ணிட்டிய. ദേഷ്യപ്പെടണ്ട. നിനക്ക് എങ്ങനെയാണ് പറ്റുമാനം പറ്റിയെന്ന് എന്റെ ഹനുമാനടുത്ത് ഞാൻ ചോദിച്ചു നോക്കാം. ജയ് ഹനുമാൻ, വരൂ വരൂ, പറ പറ. ഹനുമാൻ വരൂ വരൂ, പറ പറ. ആ പട്ടി എങ്ങനെയാണ് എങ്ങനെയാണ്? വരൂ പറ. എന്റെ കൂട്ടുകാരാ, നിനക്ക് എങ്ങനെയാണ് പറ്റുമാനം പറ്റിയെന്ന് പിടികിട്ടി. നിന്റെ അടുത്ത് പങ്കജത്തോടെ ചവിട്ടടി മണ്ണ് കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞാ നീ കൊണ്ടുവന്നത് ഒരു പെട്ട പട്ടിയുടെ ചവിട്ടടി മണ്ണാണ്. அந்த பங்கஜம் போற வழிய பார்த்து கரெக்டா ஒளிச்சிருந்து அவ ചവിട്ടടി മണ്ണ കറക്റ്റാ എടുത്തില്ല കൊടുത്തങ്ങനെ. അതൊക്കെ ശരി തന്നെ. അവൾ പോകുമ്പോൾ അവൾ പുറത്തെ ഒരു പെട്ട പട്ടി പോയത് നീ കണ്ടോ? ஆமா.
അവിടെ തന്നെ തെറ്റിയത്. ആ പട്ടി ചവിട്ടിയ മണ്ണാണ് നീ വാരിക്കൊണ്ട് എന്റെ കയ്യിൽ തന്നത്. അതാണ് നിന്റെ ഇടുപ്പിൻ മുള്ളിരിക്കുന്നത്. அப்போ அந்த நாய் தான் என் பின்னாடி சுத்துதா? ആമാ, നിന്റെ ഇടുപ്പിലിരിക്കുന്ന ആ തായത്തിൽ നിന്ന് നാ ചവിട്ടിയ മണ്ണ് കൊണ്ടുവന്നതാണ്. അതുകൊണ്ടാണ് ആ നിന്റെ മുകളിൽ സ്നേഹം കൊണ്ട് അന്ത നായ് ഒന്നെ സുത്തി കറങ്ങി കറങ്ങി വരുന്നു. அப்ப அந்த நாய்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நான் என்னையா செய்யறது? പേടിക്കണ്ട, ആ തായത്തിനെ ഊരി എറിഞ്ഞുകളാ. இனி வராதில்ல? തീർച്ചയായിട്ടും വരില്ല. அப்ப நாய்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். என் பங்காஜா எனக்கு கிடைப்பான்ல? പേടിക്കണ്ട, ഇപ്പോ തനിക്ക് സമയം തെറ്റുകേടാണ്. ഒരു വാവും ഒരു പൗർണമിയും കളിഞ്ഞിട്ട് നീ എന്നെ കാണാവാ. അതിന് പിന്നീട് നാം പറയുന്നതൊക്കെ ചെയ്താ മതി. என்னமோ நீ சொல்ற, நானும் பொறுத்திருக்கேன். ஒன்னத்தான் நான் மலை மாறி நம்பி